ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட். எப்படி ஈக்குவலி நெஸ்கேஃபே சன்ரைஸுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட். நான் கூட வேற இந்த ஈ-பேட் வேற லீக் ஆச்சுன்னா ப்ரோ என்ன இருக்க செகண்ட் பேபி இந்த விஸ்கோ சாய்ஸ் அல்ட்ரா எக்ஸல் சோ தின் 10 மணி நேரத்துக்கு அப்புறமும் தோணும் சோ ட்ரை இனிமே ஈரப்பேட் கவலையே இல்லை நாள் பூராவும் ஆமா அது சரிவான நேரம். அது என்னாச்சு ராஜே? பிளான் ரெடி பெரியப்பா. எப்ப ரெடியா வச்சுக்கோ விற்கிறதுக்கு. சீனு நல்லா யோசிச்சுக்கோ. வாழ்க்கையில ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும். நம்பிக்கை வைக்க வீட்டை உறுதியாக தான் கட்டுவோம். எனக்கு ஒரு வாய்ப்பு தான். இதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என் லட்சியத்தை போல வலிமையோட நான் என் வீட்டை கட்டுவேன். ரொம்ப நல்லா இருப்பா. நீ அல்ட்ரா டெக்கை மட்டும்தான் சூஸ் பண்ணிருக்க. எதனால? பெரியப்பா அப்பா தான் கத்து கொடுத்தாரு. வாழ்க்கையில ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும்னு. சாதிச்சுட்டப்பா. நம்பர் 1 சிமெண்ட். முன்னாடிலாம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பல்லுல ஃபுல்லுன்னு ஒரு கூச்சம் இருக்கும். அப்ப என்னுடைய டென்டிஸ்ட் புரிய வச்சாங்க, பற்களோட மேல் படலம் தேங்கிறதுனால அந்த நரம்புகள் இருந்து கூச்சம் ஏற்படுதுன்னு. அதனால அவங்க என்ன தினமும் சென்சுரைன் யூஸ் பண்ண சொன்னாங்க. சென்சுரைன் பற்களுக்கு உள்ளே போய் நரம்புகளை அமைதிப்படுத்துது. சென்சுரைன் மேல செய்திகள் தொடர்கின்றன. மாணவி லாவண்யா தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி காரணமல்ல என உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் பாஜகவின் பொய் பிரச்சாரம் அம்பலமாகியுள்ளதாக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நிலை அறிக்கையில் மாணவி லாவண்யா தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி காரணமல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவி எந்த இடத்திலும் மதமாற்றம் பற்றி பேசவில்லை என்று குறிப்பிட்டுள்ள சிபிஐ மாணவி படித்த பள்ளியில் அனைத்து மாணவர்களின் சான்றிதழ்களையும் சரிபார்த்ததில் அந்த பள்ளியில் இதுவரை எந்த மதமாற்றமும் நடக்கவில்லை